இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமை கொண்டு வருகிற நேரமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மகிமை நேரத்தின் செய்திகளை நாம் கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களையும் பெரிய அடையாளங்களையும் அவர் செய்கிறவராகவே காணப்படுகிறார். இந்த குறுநேர செய்தி நம்முடைய செய்திகள் குறுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக கர்த்தர் இந்த செய்திகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொலைக்காட்சி வழியாக நம்மை காண்பதற்கு அவர் கொண்டு வருகிறார். எனவே இந்த நாளில் கூட, இந்த வாரத்தில் கூட நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் என்ற தலைப்பில் நாம் செய்தியை கொண்டு வருகிறோம். கர்த்தர் சாமுவேலின் விண்ணப்பத்தை கேட்டார், ஈசாக்கின் விண்ணப்பத்தை கேட்டார், அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் சாலோமனின் விண்ணப்பத்தை கேட்டார் என்ற நாம் 4 நாட்கள் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 5வது நாளில் கூட கர்த்தர் யாருடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்றால் யாபேசின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் என்று நம்ம தியானிக்கிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல அந்த யாபேசை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாபேசை பற்றி வேதாகமத்திலே அதிகமாக சொல்லப்படவில்லை. ஆனால் அவளுடைய தாய் இந்த யாபேசை அவள் துக்கத்து முகமாய் இருந்தபோது, இந்த யாபேசை பெற்ற போது துக்கமாய் இருக்கிறேன் என்று சொல்லி துக்கத்திற்கு அடையாளமாக யாபேஸ் என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யாபேஸ். ஆனால் இந்த யாபேஸ் மிகுந்த ஒரு துக்கம் நிறைந்தவனாக காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளோட தாய் அவள் துக்கமுகமாய் இருந்த போது இந்த மகனை ஈன்றெடுத்திருக்கலாம். ஒருவேளை அவள் மிகுந்த ஒரு பாரத்தோடு இருந்திருக்கலாம், மிகுந்த ஒரு கண்ணீரோடு இருக்கலாம். ஏன் இந்த பிள்ளையை பெற வேண்டும், எதற்காக இந்த பிள்ளை எனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இந்த பிள்ளைக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாபேசை குறித்தோ அவட தாயை குறித்தோ இந்த வேதாகமத்துல அதிகமாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் கர்த்தர் இந்த யாபேஸ் என்ன செய்தான், அவன் துக்கம் நிறைந்தவனாக அவட தாய் அவனை ஈன்றெடுத்த பொழுதும் யாபேஸ் என்ன செய்தான், கர்த்தரை தேடுகிற மகனாக இருந்தான். எனவே தான் யாபேஸ் தன்னுடைய தேவனை நோக்கி என்ன செய்கிறான், வேண்டுதல் செய்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று கர்த்தரிடத்துல கேட்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானது ஆசீர்வாதம். உலகத்துல ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் ஒரு நாளும் நம்ம வாழ முடியாது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல இந்த யாபேஸ் என்னை ஆசீர்வதியும் என்று கர்த்தரிடத்துல அவன் கேட்கிறான். அடுத்ததாக பார்க்கும்போது ஆண்டவரை என் எல்லையை பெரிதாக்கும் என்று கேட்கிறான். அவருடைய எல்லை ஒரு குறுகிய வட்டமாக இருந்திருக்கலாம். எனவே ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கும் போது என்னுடைய எல்லை பெரிதாக வேண்டும் என்று கூட நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கலாம். ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் என்று நாம் வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று நம்ம ஜெபிக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு விதத்துல நம்மை ஆசீர்வதிக்கிறாக காணப்படுகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் அப்படியே இருந்தால் அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று மற்றவர்களால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனிதனுடைய எல்லைகள் பெரிதாகும் போது அவனோட ஆசீர்வாதம் அவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது மற்றவர்களால் அறிய முடியும். எனவே தான் இந்த யாபேஸ் கர்த்தரை நோக்கி என் எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டினான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும். நம்ம இருக்கிற நிலைமையில விட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சியை கண்டுகொள்ள வேண்டும். அது ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, உலக பிரகாரமான ரீதியிலும் சரி, நாம் நம்முடைய எல்லைகள் என்ன செய்ய வேண்டும், பெரிதாக வேண்டும். எல்லைகள் பெரிதாகும் போதுதான் அது ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை நமக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அறிய முடியும். அடுத்ததாக பார்க்கும்போது உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு பார்க்கணும் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய கரம் நம்மளே இருக்கும்போது எந்த ஒரு தீங்கும் நம்ம என்ன செய்யாது, துக்கப்படுத்தாது. அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரம். எனவே அவருடைய கரத்தை நோக்கி, அவருடைய கரம் ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும் என்று ஜெபம்னா நாம தினமும் இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும் என்று நம்ம ஜெபிக்கணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, எந்த ஒரு தீங்கும் வந்து ஒரு மனிதனுக்கு தீங்கு வந்து விட்டால் அவனுடைய முகம் எப்படி இருக்கும், துக்க முகமாக காணப்படும். மற்றவர்கள் அவனை துக்கிப்பார்கள், மற்றவர்கள் அவனை ஏளமாய் பார்ப்பார்கள், மற்றவர்கள் அவனை குறித்து விமர்சனம் பண்ணுவார்கள். எனவேதான் ஆண்டவரிடத்துல இந்த யாபேஸ் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு
அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டினான். எதற்கு விலக்கி காத்தரலும்? தீங்குக்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டினார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு தீங்குகள் எப்பொழுது வரும் சொல்ல முடியாது. மனிதர் மூலமாக வரலாம், பிசாசின் மூலமாக வரலாம், அந்தகார கிரியைகள் மூலமாக வரலாம், எதிராளிகள் மூலமாக வரலாம், உடன் வேலை பார்க்கிறவர் கூட தீங்குகள் வரலாம். ஆனால் அந்த தீங்கு வரதற்கு முன்பதாகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவரே, இந்த தீங்கு என்னை வந்து விடாதபடி என்னை தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதற்கு உடைய கரம் என்னை தேட வேண்டும். இந்த கரம் எனக்கு தேவையப்பா. இந்த கரம் என் மீது அமர வேண்டும், என் வீட்டின் மேல அமர வேண்டும், என்னோட வாழ்க்கையில அமர வேண்டும், என்னோட பிள்ளைகள் மேல அமர வேண்டும், என்னோட கணவர் மேல அமர வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய என் மேலே நீர் ஆண்டவரே அமர வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே நம்ம தீங்குக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது மலை போல் வருகிற துன்பங்கள் ஆனாலும் அவை பனி போல் என்ன செய்யும்? பறந்து போகிறதாக, பனி போல கரைந்து போகிறதாக காணப்படும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த யாபேசை போல எத்தனையோ பேர் துக்கத்துல வாழலாம். ஒருவேளை நாம் கூட இந்த நாட்கள்ல ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, என் எல்லை பெரிதாகவில்லையே, உடைய கரம் என்னோடு இருக்கவில்லையே, தீங்கு என்னை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்பா, ஆண்டவரே இதற்கு நீங்க எனக்கு துணை செய்யுங்க என்று நம்ம ஆண்டவரிடத்துல இந்த யாபேசை போல கேட்கும் போது ஆண்டவர் இந்த யாபேசினுடைய நிலைமையை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த 9ஆம் வசனத்தை பார்க்கும் போது யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யாபேஸ் என்ன செய்தான்? இந்த ஜெபத்திற்கு ஒருவேளை அவன் துக்கமாய் பிறந்தான், ஆனால் அவருடைய ஜெபத்திற்கு பிறகு தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் அவன் என்ன செய்தான்? கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய உலகத்துல நம்ம உற்றார் உறவினர்கள், நம்முடைய இனபர பந்துக்கள், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்ம என்ன செய்யலாம்? பரிகசிக்கலாம், நம்ம ஏளனம் செய்யலாம், நாம் கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது எல்லாருக்கும் முன்பதாக சகோதரரை பார்க்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர்களை பார்க்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற மக்களை பார்க்கலாம், நம்மளுக்கு எதிராக இருக்கிற மக்களை பார்க்கலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை கனம் பெற்ற பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படி செய்யும் போது கர்த்தர் இந்த யாபேசை போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவரே, கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலைக்கு பாதுகாக்க வேண்டும் என்று நம்ம செபிக்கும் போது யாபேஸ் துக்கத்தோடு பிறந்த யாபேஸ் கனமுள்ளவனாக மாறினது போல நம்முடைய வாழ்க்கையின் துக்கங்கள் மாறி கனமுள்ளதாக மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே இந்த யாபேசின் ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. யாபேசின் வேண்டுதலை கேட்ட என் தேவன் எங்களுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லையை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து ஆண்டவரே எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற யாராகிலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து செல்வார்களே, ஆனால் கர்த்தர் ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை நீங்க யாபேசின் துக்கத்தை மாற்றி யாபேசை கனமுள்ளவதனால் மாற்றினது போல அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.